ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்றத தான் பார்க்க போறீங்க. ஸோ அதை பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் பார்த்தீங்களா, எப்படி தூக்கி வச்சு காமிச்சிட்டு இருக்கான்ட்டு. அந்த ஆர்ட் செட்டு தாங்க. இந்த ஆர்ட் செட்டை வாங்குறதுக்கு நான் பட்ட பாடு இருக்கே, அது எனக்கு மட்டும்தாங்க தெரியும். ஏன்னா இதை யாரோ வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னை போட்டு படாத பாட படுத்தி எடுத்துட்டான் என் பொண்ணு. சரின்னு சொல்லிட்டு இது நம்ம டக்குன்னு வாங்கி கொடுத்தா அது தப்பாயிடும். ஸோ அதனால அவளுக்கு ஒரு ட்விஸ்ட் வச்சேன். என்ன அப்படின்னா, நீ என்ன வைக்க போறோம், நம்ம அவளுடைய ஸ்டடீஸில் தான் நம்ம வைப்போம் ஆப்பு. அதனால நீ நல்ல மார்க் எடு, நான் உனக்கு வாங்கி கொடுக்கேன் அப்படின்னு சொன்னேன். சரின்னு சொல்லிட்டு நான் என்னத்த சொல்லி எப்படி நான் சொன்னேன்னு எனக்கே தெரில. அதே மாதிரி அவளும் நல்ல மார்க் எடுத்துட்டான். ஸோ அதனால நம்ம சொன்ன வாக்கை காப்பாற்றணும் இல்லையா? ஸோ அதனால நெட்டில் ஆர்டர் போட்டு இதை வாங்கிட்டேங்க. ஆனால் வாங்கினதாங்க பேர். ஆனால் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 280 வந்துச்சு. இதில் எல்லாமே இருந்துச்சு. பட் ஆனால் என்னென்னா, எனக்கு குவாலிட்டி அவ்வளவா எனக்கு பிடிக்கவே இல்லை. சும்மா பார்க்குறதுக்கு தான் இவ்வளோ இருக்குது. ஆனால் அதை யூஸ் பண்ணி பார்க்கும்போது எனக்கு அவ்வளவா சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. இதுக்கான இந்த ஸ்டாப்லரு, அப்புறம் சிசரு எல்லாமே இருக்குது. பட் எனக்கு நாட் சாட்டிஸ்ஃபைட் தாங்க. சரி, குழந்தை ஆசைப்பட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக நம்ம 5000 ரூபாய் 10,000 ரூபாய் அப்படிலாம் நம்ம செலவு பண்ண முடியாது. ஸோ கேட்டுட்டா நம்ம டக்குன்னு நான் வாங்கி கொடுக்க மாட்டேன் எந்த பொருளையுமே சரி. ஏன்னா அவளுக்கு அந்த பொருளோட வேல்யூ தெரியணும். ஸோ அதுக்காகவே டிலே பண்ணுவேன் ரொம்பவே. இந்த தடவை நம்ம சொல்லிட்டோம், மார்க் நம்ம எய்ம் பண்ணிட்டா அப்படின்றதுக்காக இதை வாங்கி கொடுத்தாங்க. அவளுக்கு எவ்வளோ சந்தோஷங்க. ஆனால் இதை ஒன்னொன்னு யூஸ் பண்ணி பார்க்கும்போது எனக்கு அவ்வளவா பெருசாக எனக்கு ஒன்றும் தெரியல. பட் அவளுக்கு இது ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. பட் இது மீஷோவில் தான் ஆர்டர் பண்ணேன். இதுக்கு மார்க் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 out of 8 கொடுக்கலாங்க. அவ்வளோதான் இதோட குவாலிட்டி. ஸோ பண்ணி பாருங்கள். இதில் அவ்வளோ ஷார்ப்னர் அண்ட் எரேசர் இது எல்லாமே இருக்குது. பட் இதை விட நம்ம கொஞ்சம் குவாலிட்டியாக வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். பட் ஆனால் குவாலிட்டியாக வாங்கி கொடுத்தாலும் இவங்க அவ்வளோக்காவே யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா தூக்கி அப்படி அப்படியே போட்டுருவாங்க. ஸோ அதனால சரி, அவளுடைய ஆசைக்காக நிறைவேறட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்தாச்சு. முடிஞ்சுது, நம்மளுடைய கடமை அப்படின்னு போக முடியாது. ஸோ இன்னமும் நமக்கு ஆப்பு வைப்பாங்க. சரி, என்னன்னா இந்த குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய பொருள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆசைப்படுவாங்க. ஸோ அதே இன்னைக்கு இந்த விளாகோட நான் முடிச்சுக்கிறேன். ஸோ இன்னொரு விளாக்ல மீட் பண்ணலாம். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.